வெல்கம் டு ரம்ஜான் சமையல். ஒரு விரலில் பிக்கிற அளவுக்கு சாஃப்டான குதிரைவாலி அரிசி இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி குதிரைவாலி அரிசி முதலாக பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் குதிரைவாலி அரிசியில் முழுமையாக இட்லி செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் அளவுகளோ கப் அளவுகளோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி ரொம்பவே நல்லா வரும். 1.5 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசியே எடுத்திருக்கேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இது கூட உளுந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்தும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேங்க. 2 மணி நேரம் உளுந்து ஊறின பிறகு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். இப்போது இதையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து பாத்திரத்தில் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு நரநரப்பாக இருக்கணுங்க. அதாவது நம்ம இட்லிக்கு அரைக்கக்கூடிய மாவு பதம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரைச்சி சேர்த்த பிறகு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா இப்போ இதை மூடிட்டு நைட்டு அரைச்சி வச்சதுங்க காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதாவது 8 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு. நல்லா அனுபவசாலிகளாக இருந்தால் பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வரும்னுட்டு. அந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிட்டு அதில் தட்டை வச்சு நல்லா இட்லி குண்டானில் ஆவி வரணுங்க. அது பிறகு நீங்கள் இட்லியை ஊற்றி பாருங்களேன். உங்களுக்கு நல்லா இட்லி சாஃப்டாக குண்டு குண்டாக நல்லாவே கிடைக்குங்க. இப்போ இந்த இட்லி 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு சாஃப்டான குதிரைவாலி இட்லி தயாராகிடுச்சுங்க. இதோட ஒரு காலிஃப்ளவர் குருமா வச்சுருக்கேன். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும். காலிஃப்ளவரும் கொண்டைக்கடலையும் சேர்த்து குருமா வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு இப்போ தான் உடனுக்குடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.